பேரறிஞர் அண்ணா அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், மாண்புமிகு அம்மா அவர்கள், இன்றைக்கு மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள், இவர்கள்தான் தமிழகத்திற்கு முதலமைச்சராக வர வேண்டும். மக்கள் வாக்களித்து ஓட்டு போட்டு முதலமைச்சராக எடப்பாடி யாரால் முதலமைச்சராக உங்களுக்கு தெரியும். முதலமைச்சர் தந்தவருக்கே நன்றி இல்லாத நபர் அவர். நாமினேட் முதலமைச்சர், நானும் நாமினேட் முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்களாலும் மாண்புமிகு சிதம்பரங்களாலும் நான் முதலமைச்சர் ஆகப்பட்டேன். கேட்டார்கள், என்னை முதலமைச்சர் ஆக்கியவர்கள் அம்மாவும் சிதம்பரம் கேட்டார்கள். சிவனேசன் வீட்டுக்கு வந்து அதுதான் தனக்கு பதவி கொடுத்தவர்களுக்கு நான் செய்கிற நன்றி. உங்களில் ஒருவராக இருந்தவர் நான். என்னால் அரசியலில் எந்த இழுக்கும் வரக்கூடாது என்று எண்ணி தந்தவர்களுக்கு அதை தெரிவித்துக் கொள்கின்ற ஒரு நபராக தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையை நான் நடந்திருக்கிறேன். என்னை எந்த நிலையிலும் அரசியல் ஒரு மூலையிலிருந்து அரசியலில் போக்கை இருக்கக்கூடாது என்று பொதுக்கூறி வைத்து இந்த மாதிரி அந்த அளவுக்கு அவமானப்படுத்தினார் என்றால் உங்களுக்கு நன்றாக. நான் என்ன சொன்னேன், கட்சியை இணைந்து முடியாது. தாத்தா ஆரம்பிச்ச கட்சியா 1% முடியாது. முதலமைச்சர் ஆகிய சின்னம்மாவையும் நிறுவனம் கேட்கிறாங்க, எனக்கு சின்னம்மாவை அதெல்லாம் முடியாது. 1% வாய்ப்பு கிடையாது. யார் சொல்றது? வளர்ச்சி இவருக்கு தாத்தா ஆரம்பிச்ச கட்சியா இந்த கட்சியா? இந்த மாதிரி நபர் அரசியலில் இருக்கலாமா வேண்டாமா, இருக்கக்கூடாது என்று முடிவெடுக்க